கைகளை வைக்குதல், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு, நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. இது எதை சொல்ல வருகிறார் அப்படின்னா, ஆவிக்குரிய காரியத்துல சில அஸ்திபார உபதேசம்னு ஒன்று இருக்கிறது. சில உபதேசங்கள் அஸ்திபாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான அந்த அஸ்திபார உபதேசங்கள் தான் என்னது இப்போ சொன்னப்பட்டது, ஸ்நானங்களுக்கு அடுத்த காரியங்கள். வாசிங்க. உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய, அதாவது ஞானஸ்தானத்தை குறித்து, அப்புறம் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து. சதுசேயருடைய காலமெல்லாம் அவருடைய வாக்குவாதம் எதை பற்றி தான் இருந்தது அப்படின்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து தான், இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கிட்ட போனாலும் இந்த ஆர்குமெண்ட் தான் வச்சாங்க. இயேசுகிட்ட வந்தபோது அதான் செஞ்சாங்க. அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாயத்தீர்ப்பு, நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் என்ன செய்யாத, போடாமல் பூரணர் ஆகும்படிக்கு கடந்து போவோமாக. சில அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாதே என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நீங்க பாருங்க, மறுபடியும் ஒரே உபதேசத்தை மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கிறது. என்ன ஒன்று, தசம பாகம். இதை குறித்து மறுபடியும் தசம பாகம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, தசம பாகம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, காணிக்கை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா. சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் ஃபுல்லாக இதை பற்றின ஆர்குமெண்ட்டாகவே இருக்கும். தசம பாகம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, அப்படி கொடுக்கலான்னு சொன்னால் கொடுக்கலான்னு எங்கே இருக்குது புதிய ஏற்பாட்டில், இயேசு எங்கே சொல்லியிருக்கிறார் தசம பாகம் கொடுக்கலான்னு சொல்லி. இதை பற்றின உபதேசங்கள் தான். அடுத்தது என்னது, கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடக்கூடாதா, அப்புறம் தீபாவளி கொண்டாடக்கூடாதா, அதுக்கப்புறம் என்னது, கிறிஸ்தவர்கள் பொட்டு பொட்டு வைக்கக்கூடாதா. இதெல்லாம் எப்போ, 2000 வருஷமா நடந்துன்னு இருக்கு இந்த உபதேசங்கள். போட்ட அஸ்திபாரத்தையே மறுபடியும் என்ன செஞ்சுன்னு இருக்காத, போட்டுக்கிட்டு இருக்காத. பூரணர் ஆகும்படிக்கு கடந்து போவோமாக. இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உபதேசங்கள் பைபிள் என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது. கடல் அளவு இருக்கிறது, கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுன்ற மாதிரி எவ்வளோ இருக்குது. வேதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியங்கள், இன்னும் அதனுடைய ஆழங்கள் நிறைய இருக்கிறது. அவைகளெல்லாம் கற்றுக்கொண்டு அவைகளெல்லாம் தேறி வளருவதற்கு யார் இன்னைக்கு முன் வர்றது கிடையாது. அந்த போட்ட அஸ்திபாரத்தையே மறுபடியும்